நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன் இதை பண்றோம்? பசுமாட்டுக்கு ஏன் அகத்திக்கீரை கொடுக்குறோம் தெரியுமா? பசுமாடு இலதலையெல்லாம் சாப்பிடுதுல்ல, அதுல சில விஷ செடிகளும் இருக்கும். இப்ப அரளிலாம் விஷம் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி விஷ செடியும் அது சாப்பிடும். அது பெருசா பாதிக்காது. அது எவ்வளவு சாப்பிட்ற போது பெருசா பாதிக்காது. அது கொடுக்கிற பால்ல அந்த விஷம் வராது. ஆனா விஷ இலைய சாப்பிட்டுச்சுல்ல, அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா அது உடம்புல சேரும். ஒரேடியா பசுவை தாக்காது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சேரும். அது என்னைக்காவது ஒரு நாள் பாதிக்கும்ன்றதுனாலதான் அகத்திக்கீரையை நீங்க கொடுத்தீங்கன்னா அகத்திக்கீரை அது உடம்புல இருக்க விஷத்தை முறிக்கும். அதனாலதான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுன்னாங்க பெரியவர்கள். என்னைக்கு கொடுக்குற? அமாவாசை அன்னைக்கு கொடு. அப்பாது உனக்கு ஒரு கட்டாயமா வச்சாங்க, அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுறா. ஏன்னா அது விஷத்தை உடம்புல வச்சுட்டு உனக்கும் உன் பிள்ளைக்கும் பால் கொடுக்குது. அந்த மாடு நல்லா இருந்தாதான் நீயும் உன் பிள்ளைங்களும் நல்லா இருப்பன்றதுக்கு தான் பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்கன்னு வச்சாங்க.